அப்புறம் தான் எனக்கு வந்து இது மட்டும் இல்லாமல் நான் வந்து இன்னொரு சேர் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வேறு பிராண்டில் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ அந்த சேர் வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து அதை ரியலைஸ் பண்ணேன், இந்த சேர் வந்து அந்தளவுக்கு வந்து நல்லா மூவ் ஆகலையே, கீழே வந்து நிறைய ஸ்க்ராச்சஸ் ஆகுது, டைல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இதாகிற மாதிரி இருக்குது, சவுண்ட் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். அது இதை கம்பேர் பண்ணும்போது வந்து எனக்கே வந்து தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறமா சரி இதை வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியுமா, இல்லை யாராச்சும் டெக்னீஷியன் அனுப்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆப்ஷன் இருக்குது. ஸோ நார்மலாக வந்து டெக்னீஷியன் அனுப்புறதுக்கு ஒன்றும் ஆப்ஷன் கிடையாது. அவங்க வந்து நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ்க்கு அதுக்கெலாம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தான் இருக்கும், ரீஃபண்ட் இருக்காது. ஸோ நான் ரீப்ளேஸ்மெண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நான் கிளிக் பண்ணேன். ரீப்ளேஸ்மெண்ட் கிளிக் பண்ணால் வந்து அடுத்த நாள் வந்து உங்களுக்கு டெக்னீஷியன் வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க டெக்னீஷியன் வந்து ஓகே வந்து இது அவங்களால சரி பண்ண முடியும்னா சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அவங்க வந்து அப்ரூவ் பண்ணாங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அது வந்து போட்டுருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து நான் ரீப்ளேஸ்மெண்ட் கிளிக் பண்ண உடனே அடுத்த நாள் வந்து டெக்னீஷியன் வந்து ஷெடியூல் ஆச்சு. டெக்னீஷியனும் வந்து பார்த்தாரு. வந்து பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா வீல் வந்து இது கொஞ்சம் சரியில்லை. ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் அவங்க கஸ்டமருக்கு அவங்க டெக்னீஷியன் வந்து அவங்க கஸ்டமர் கேர் கிட்ட அவங்க பேசினாங்க. பேசி வந்து இது வந்து அவங்க வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து நான் என்னோட சைடு வந்து என்ன பண்ணணுமோ நான் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக 2 கோடு வரும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி டெக்னீஷியன் விசிட் பண்ணுறாங்கன்னா ஹாப்பி கோடு, நாட் ஹாப்பி கோடுன்னு சொல்லிட்டு 2 கோடு வந்து ஓடிபி வந்து அனுப்புகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து நாட் ஹாப்பி கோடு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நான் வந்து டெக்னீஷியன் வந்து விசிட் பண்ணிட்டு போனது வந்து உங்களுக்கு வந்து இது இஷ்யூ வந்து சரி ஆகலை அப்படின்றது மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து நாட் ஹாப்பி கோடை கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி அவர் வந்து ஃபீட் பண்ணிவிட்டு வந்து போட்டு போனார். அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்னடா அது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து திரும்ப வந்து கஸ்டமர் கேர் வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து சேட் பண்ணலாம்ல. ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் போய்ட்டு சேட் பண்ணுங்கள் ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ அவங்க வந்து கால் பேக் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து கால் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பேசுனீங்க, இந்த என்ன இஷ்யூன்றதை சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப அதேமாதிரி அவர் சொன்ன மாதிரி வந்து கால் பேக் ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி அவங்க வந்து கால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசினா அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களோட டெக்னீஷியன் விஷயத்தை வந்து நீங்கள் வந்து திரும்ப வந்து ஷெடியூல் பண்ணணும். ஸோ வந்து நீங்கள் திரும்ப வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்கள் திரும்ப வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். திரும்ப என்ன பண்ணுறது, டெக்னீஷியன் விசிட்டுக்கு வந்து ஷெடியூல் ஆகுது. அடுத்த நாள் ஷெடியூல் ஆகுது. ஸோ அடுத்த நாள் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வராரு. சேம் விஷயம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியும், ஏன்னா சேம் பர்சன் தான் வராரு. ஸோ திரும்ப வந்து அவர்கிட்ட ஃப்ளிப்கார்ட்டுக்காக அவங்க கஸ்டமர்ஸ்கிட்டலாம் அவர் வந்து பேசுகிறாரு, கஸ்டமர் கேர்கிட்ட பேசுகிறாரு. பேசி வந்து எதுவுமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அதே மாதிரி நாட் ஹாப்பி கோடை வந்து கேட்டு வாங்கி போட்டுட்டு அவர் வந்து போயிட்டார். திரும்ப என்ன பண்ணுச்சு, திரும்ப ரிஜெக்ட் தான் ஆகுது. என்னடா அது திரும்ப ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு செகண்டு அதே மாதிரி திரும்ப கால் பேக் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அவங்கள வந்து கால் பண்ணி, என்னங்க இப்படி பண்ணுறீங்க, 2 நாளாக வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த நாள் ஷெடியூல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2-3 டேஸ் போயிடுச்சு. இன்னும் ஒரு 2 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வந்து 10 டேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இந்த 10 டேஸ்க்குள்ள முடிக்கணும். நான் ஏற்கனவே ஒரு 3-4 டேஸை வந்து நான் வந்து விட்டுட்டேன்றதுனால இன்னும் இருக்குது ஒரு 2 டேஸ் தான் என்னவோ சம்திங் இருக்குது. ஏன்னா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வந்து கஸ்டமர் கேர்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ வந்து நீங்கள் பண்ணாதீங்க, நாங்களே எங்கள் சைட்லேருந்து வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கிளிக் பண்ணுறோம். ஆனால் பட் வந்து டெக்னீஷியன் வந்து நாளைக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்தாங்க. திரும்ப என்ன நடந்துச்சுன்னா அதே தான், நாட் ஹாப்பி கூட அவர் வாங்கினார். அதே மாதிரி வந்து போட்டார். அது என்ன மெசேஜ் வருது அப்படின்னா வந்து டெக்னீஷியன் வந்து பார்த்ததாகவும் அது வந்து அந்த இஷ்யூ வந்து கிளியர் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து இது வந்து மெசேஜ் வந்து நமக்கு ரீச் ஆகுது. அவர்கிட்ட கேட்டால் வந்து அவர் வந்து நாட் ஹாப்பி கோடு போட்டோம் அப்படின்னா வந்து அப்படி ஆகக்கூடாதுன்னு சொல்கிறது. இந்த மாதிரி வந்து இந்த இஷ்யூ யார் சைடுன்றதே வந்து புரியாமல் போச்சு. ஃப்ளிப்கார்ட் சைடு தான் இஷ்யூ. டெக்னீஷியன் வந்து அவர் வந்து பண்ணிட்டு போகிறார்ல அவர் சைடு இஷ்யூவாக, ஆனால் அவர் சைடு இஷ்யூவாக இருந்தாலுமே இப்போ வந்து நாட் ஹாப்பி கோடு தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ஏன் வந்து அப்படி இஷ்யூ வந்து சால்வ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு ஏன் மெசேஜ் வருது அப்படின்றது தெரியல. ஸோ அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வெறுப்பாக என்ன பண்ணேன், இந்த வாரண்ட்டி வந்து நமக்கு இப்போ சேர் வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னா வாரண்ட்டி இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து பிங் பண்ணோம். அவங்க பிங் பண்ணது அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த ஆர்டர் வந்து இந்த சேர் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம், இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஓகே நாங்கள் வந்து அது ரீப்ளேஸ்மெண்ட்டு அந்த வீல் மட்டும் நாங்கள் வந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் வந்து அமேசானில் அவங்க ஒரு லிங்க் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வீல் வந்து ஒன்று ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்னென்னா ஒரு வீல் தான் அது வந்து அமேசானில் லிங்க் கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிங்கன்னா அது ஒரு வீல் பார்த்தீங்கன்னா வந்து 200 சம்திங். ஸோ நீங்கள் வந்து 1 ஆர்டர் போடுங்க, நாங்கள் வந்து மொத்தம் இது 5 வீல் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து 5 வீல் வந்து நாங்கள் அனுப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த ஆர்டர் போட்டுட்டு அந்த ஆர்டரோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து கேட்டாங்க. ஸோ இப்போ அதுக்கு நம்ம ஆர்டர் போடுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பே பண்ணணும்ல. ஸோ அந்த பே பண்ணுறது வந்து நீங்கள் வந்து ப்ரீபெய்ட் நம்ம பண்ணிடணும். அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க,
ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னடா அது இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு சரி ஓகே 200 ப்ளஸ்ஸு டெலிவரி சார்ஜ் ஒரு 40, 50 சம்திங் இது வந்துச்சு. ஸோ அது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரீபெய்ட் நம்ம பண்ணிவிட்டு கூகுள் பே பண்ணிவிட்டு ஆர்டர் போட்டாச்சு. ஆர்டர் காப்பி இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சாச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 1 டே கழிச்சு வந்து அவங்க அந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்டும் பண்ணிட்டாங்க. அப்பாடா பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி வீல் எப்போ வரும் எப்போ வரும் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அது ஒரு 2, 3 டேஸ் கழிச்சு தான் வந்து நம்ம வீலுக்கு வந்து நமக்கு கிடச்சிது. அது இல்லாமல் இது வீலை எப்படி ஆக்சுவலாக நான் இப்போ இருக்கிற வாங்கியிருக்கிற சேர் வந்து பார்த்திங்கன்னா டிஏவே டூ இட் யுவர் செல்ஃப். ஸோ நம்மளே வந்து இந்த ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம். ஸோ அதனால தான் வந்து நான் அன்பாக்சிங்லேயே நான் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீல் மட்டும் எப்படா தனியாக எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் வந்தபோது எப்படி வந்துச்சுன்னா வீல் அந்த அட்டாச் அந்த பேஸோட அட்டாச் ஆகி தான் வந்து இருந்தது. ஸோ அதை எப்படி கழட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களை கேட்கும்போது அவங்க வந்து ஒரு வீடியோவும் அமிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கட்டிங் பிளேயர் வச்சு நம்ம தட்டி கழட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை. கையில் சும்மா நார்மலாக முடிச்சுட்டு ஒன்றே வந்துடுச்சு. ஸோ அதெல்லாம் நார்மலாக எடுத்துகிட்டு வந்து இதை வச்சு அடித்தாச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் நான் சொன்னல அமேசான்லேருந்து நாங்கள் இன்னொரு சேர் வாங்கியிருந்தோம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இல்லைனாலே இது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த இஷ்யூ கொஞ்சம் சால்வ் ஆகிருக்கு அப்படின்னா சால்வ் ஆகிருக்கு. ஸோ இந்த சேர் வாங்கலாமான்னு கேட்டால் வாங்கலாம். பட் இந்த மாதிரி எதுனா ஃப்ளிப்கார்ட்டு ஃப்ராடில் எங்கன்னா மாட்டிக்கிட்டிங்கன்னா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி நல்லா தான் இருக்குது. ரொட்டேட் ஆகுதில்ல. ஸோ இந்த சேர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் பண்ணுறதுக்காகலாம் கிடையாது. இது வந்து நம்ம ஆஃபீஸ் செட்டப்புக்காக ஒர்க் ஃப்ரம் ஹோம் செட்டப். ஸோ இந்த வீடியோ முழுசாக எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. ஸோ அப்படி யாரும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்பயும் போல் பி ஹேப்பி ஆல்வேஸ்.